வரைக்கும் பேசுறேன். இல்லைன்னா இப்ப கல்யாணத்துக்குலாம் லோன் கொடுக்கணும். அது பூரா பழைய பிள்ளையா கொண்டாந்து தர்றாங்க வீட்டில். நொம்பளை மயிராங்க நிப்பாட்டிக்கானே. ஆமா இப்போ வண்டிக்கு தான். ஆமா 2 வீலர் 4 வீலர். சார் வணக்கம் சார். வணக்கம். கொஞ்சம் இருமா. ஆமா வண்டி நீ தான் இப்போ ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா இப்போ கையில் ஒன்றும் வண்டி இல்லைண்ணே. போன மாதம் இருந்துச்சு ஒரு வண்டி, சீஸ் பண்ண வண்டி இருந்துச்சு, அதை தள்ளி விட்டாச்சு. குவாலிஷா? இல்லை நம்ம சொல்லியிருக்காங்க வண்டி. அது இருமா நவீன ஒரு ஃபோன் கேட்ட விட்டியா இம்சம் ஒரு படம் பார்க்க வரியா? இங்கே வாங்க. சும்மா ஒன்று இருக்குண்ணே, அது டயர் நாள் வழக்கையாக இருக்குது. ஐயா சார் போர் இருக்குது. ஒரு வேலை பார்க்க வரியா நீ? பாருங்க. ஆமாண்ணே. இப்போ வா கையிலையா ஒரு ஷிஃப்ட் இருக்குண்ணே. சின்ன வண்டியா? நல்லா கலர் பிஸ்டர் கலர் நல்லா இருக்கு. ஏங்க என்ன பத்தி பேசிருக்கீங்க? கொஞ்சமா பேசிக்கிறேன். ஹெட்லைட் வந்து சூப்பர்ண்ணே. என்னது? டூம் நல்லா இருக்கு. ஏங்க நம்ம சைஸுக்கு தூக்கி வச்சுக்கலாம்ண்ணே. ஏங்க இருமா பேசிருக்கேன். ஓகே அது ஒன்றும் பிரச்சனை. எது? டிக்கு அருமையான டிக்கு. இருமா சின்ன டிக்கு தான். ஆனா அமுக்கி ஏற்றலாம். ஏதோ அமுக்கி ஏற்ற போறீங்க. ஆனா டிக்கியை திறந்தீங்கன்னா மூடவே மனசு வராது. நல்லா தலையை வச்சு படுத்துக்கிறேன். தலையில வச்சு தான் கொடுக்க முடியும். நல்லா நீ ஏன் பேசிட்டு? ஏன் டிக்கியை பத்தி பேசி? உன்னை வண்டி பேசு. இன்ஜின் அருமையான டிக்குனே. ஆமாம் இன்ஜினு சின்ன இன்ஜின் தான், கையாலும் தான். ஆமாம் 4 சிலிண்டரு. ஆயிலா கொஞ்சம் தள்ளுங்க. அம்மா கொஞ்சம் தள்ளுங்க. இல்லைண்ணே ஆயில் லீக்கேஜ் இல்லை. இல்லை சொட்டு வைக்கன்னு பார்த்தேன். இல்லை நல்லா இருக்கு. ஓட்டல நான் இன்னும் ஓட்டி பார்க்கலண்ணே. கேட்டேன் ஓட்டி பார்க்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன டோரை திறந்து பார்க்க விட மாட்டேங்குது அந்த அம்மா. நான் என்ன பண்ணுறது? கேட்குறேன். ஓனரா? ஒரு ஓனர் தானம்மா? ஆமாம் ஒரு ஓனர் தான். முதல்ல நீ அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல என்கிட்ட பேசு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு என் டிக்கிய பத்தி பேசியிருக்க. அனாவசியமா பேசியிருக்காங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. செல்ல குடிக்க வெளியில இருந்துருக்கேன். நானும் அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா என்னைய பத்தியே பேசியிருக்கேன். இல்ல கேக்குறீங்க டிக்கிய பத்தி பேசியிருக்க. கொஞ்சம் தண்ணி நிர்மாணம் பேசியிருக்க. மூத்தாங்க கொஞ்சம் பிடிச்சிருக்க. இல்ல கேக்குறேன் வண்டியை பத்தி பேசு. தேவையில்லாம பேசிருந்தா அடிச்சு மூணு போல பேசு பிரேம. என்ன நினைச்சிருக்க மனசுல? தேவையெல்லாம் பேசாத. பிசினஸ் முக்கியம். மாமா நீ செவனே நான் பேசுனதுக்கு அப்புறம் நீ பேசு. இரு செவனே. உனக்கு அப்படிதான் மரியாதை. பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும் தெரியாது. நான் வண்டியை பத்தி பேசுறேன், உன் குண்டியை பத்தி பேசல. தேவையில்லாம என் குண்டியை பத்தி தான் பேசியிருக்கீங்க. அனாவசியமா பேசியிருக்கீங்க. நான் பைனான்ஸ்காரங்க டீசெண்டா போறேன். ஐயோ அப்பா 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 பாண்டி ஜீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவனையோ. வணக்கண்ணே. 2024 மாடல் வந்துருக்கு. ஐயோ அப்பா முதல்ல நீ என்ன பண்ற? நீ யார் முதல்ல? ஹலோ நீ முதல்ல யாருன்னு சொல்லு. இருங்க டீசெண்டா இருங்க. நான் டீசெண்டா தான் கிடைக்கிறேன். முதல்ல நீ யாரு? ஃபைனான்ஸ் ஓனர். புரோக்கர் ஐயோ அப்பா தென்பாண்டி ஜி. 2015 ஒன்று இருக்கு. ஐயோ அப்பா ஹலோ ஹலோ ஃபைனான்ஸ் இல்லைண்ணே. செப்டிக் டேங்க் வேற மாத்திட்டேன். அடப்பு இருந்தா சொல்லுங்க வந்து எடுத்து தரேன். எடுத்து கிழிச்சு போடுவாரு. ஃப்ரண்ட் பேக் இருந்தாலும் அடப்புலாம் எடுத்து தரேன். எதை எடுக்க
போற நீனு? கை வைக்காத. என்ன கை வைக்காத? கை வைக்கிற ஆம்பளை. ஏய் நீ யார்? நானே ஐயோ ஐயோ அப்பா ஐயோ ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ அப்பா. அந்த ஆளு சோத்தீங்கன்னா சோத்த விட்டு வேற எதுவும் இல்ல. அப்பா இப்ப பேசுறோம் மூஞ்சி போல பேசுறீங்க. எங்க அப்பா பத்தி தெரியாது உங்களுக்கு. மரியாதை. அவர் யாரு என்னன்னு தெரியாது. தேவையில்லாம பேசாத எங்க அப்பாவை. இந்த ராணி இங்க பாரு எங்க அப்பா பத்தி எதுவும் பேசுனேன். ஏய் இந்த பாரு ஐயோ நிறுத்துறா. உன்னாலதான் பிரச்சனைய. பேசாம விட்டுருந்தா 4 அடியோடு விட்டுருப்பாங்க. எங்க அப்பா யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சோதனையான பீதிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன எதா இருந்தாலும் நம்மகிட்ட டீல் பண்ணிங்க. என்ன நம்மள டீல் பண்ணிக்கலாம். கை வச்சுட்டீங்க. உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன். என்ன எதுக்கு நீ மன்னிக்கிற? என்ன எதுக்கு நீ மன்னிக்கிறேன்னு கேக்குறேன். தெரியாம உன்னை நான் மன்னிப்பு கேட்க சொன்னானா? இல்ல நான் உன்னை மன்னிக்கிறேனா? ஏய் அந்த ஆளு கைகளை பிடிச்சு ஓடுச்சு. எப்பா அடிக்கலாம்லப்பா. அட நீ கோபப்படுப்பா. ஐயோ நீ மூடுறான்னு சொன்னேன். நான் பேசி சரி பண்ணிக்கிறேன். அப்பா நீங்க நீ மூடு. எதுக்கு கரண்ட் அடிபட்ட நான் யார்ட்டு நிற்க? நீ முறப்பா அப்படியே. நான் முறைச்சது போது நீ மூடு. ஹலோ தெரியாம அடிச்சிட்டீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சுதான் அடிச்சேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொல்றேன் நீ தெரியாம. தெரிஞ்சுதான் அடிச்சேன். நீ தெரியாம. நான் தெரிஞ்சுதான் அடிச்சேன்னு சொல்லியிருக்கல. என்னை பத்தி நான் நீ சொல்றேன். புரோக்கர்னு எனக்கு தெரிஞ்சுதான் அடிச்சேன். என்ன கையை அடிக்குது. தெரியுதுல. சொல்றத கேள். அப்புறம் ஏன் சிரிக்கிற? அப்புறம் என்ன சிரிக்கிற? என்ன ராணி உனக்கு தள்ள போதுடா அப்ப சாமி. அடிக்கணும் முடிவு பண்ணிட்டீல. பப்ளிக்ல அடிக்காத. வேற அது எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ரூம் போட்டு அடி. உன்னை ஏட்டே ரூம் போட்டா நீயும் அடிக்கலாம் நானும் அடிக்கலாம். நீ என்ன அடிப்பேனைய? நீ கட்டையில் அடி, நான் கை அடிக்கிறேன். என்ன நான் கையில் அடிக்கிறேன். வலிக்கலன்னா உன்னை எச்சரிக்கிறேன். ஒரு ஆம்பளை பப்ளிக்ல கை நீட்டு அது 7 ஏரியாக்குள்ளே வந்து என்ன அடிச்சிருக்க. ஆமா அடிச்சேன். அதுக்கு என்ன பண்ண போற? என் பையனுக்கு தகவல் போயிருக்கு. தெரிஞ்சா என்ன பண்ணிடுவாங்க? போய் யாரை என்ன கூட்டிடா போ. போய் பெரிய ஆளுகளை போய் கூட்டிடா போ. பெரிய ஆளுகளை போய் கூட்டிடா பொம்பளை குட்டியாங்களா ரவடிக்கு செடிக்க கூட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுப்பா? என்ன நடக்கும்? கற்பழிப்பேன். யாரையோ ஓ உன்னைன்னு சொன்னா கற்பழிப்பேன். பொண்டாட்டி யாருக்கோ ஓ என்ன இருந்தாலும் நான் புருஷன். யாருக்கோ உனக்குன்னு சொன்னா உனக்கு கல்யாணம் ஆகும்ல? அவனுக்கு என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி தான். எனக்கு கல்யாணம் ஆகும்ல? உனக்கு கல்யாணம் ஆகும். அவளுக்கு என்ன வேணும்? அவளுக்கு நீ புருஷன். நான் யாரு? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கு? யாருக்கோ விடு, பிரச்சனை விடு. நாளைக்கே ஒரு புள்ள பிறக்கலாம். நாளைக்கு புள்ள பிறக்கலாம். அப்பா எனக்கு அது யாருக்கோன்னு சொல்ல மாட்டேன். நான் மெண்டல் பையலா? புள்ள வந்து யார் போனா அப்ப நான் அப்பட யாரப்பேன்? உன்னை எச்சரிக்கிறேன். ஓடி போயிரு. நான் ஓடி போகணும் அவசியம் இது முதல்ல பொம்பளை மாதிரி நட. நான் பொம்பளை மாதிரி தான் நடக்கிறேன். உன்னைய மாதிரி நான் திடீரேன். தேங்க்யூ தலைவா. ஸ்ரீ லலிதா முத்துமாரி அம்மன் குதிரை ஜாக்கி காரை சின்ன இவர்களிருந்து ரூபாய் 501 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். பாராட்டி கோஷ்டியூரா? திருக்கோஷ்டியூர் சேது திருவரசு அன்புள்ளம் அவர்கள் எனக்கு ரூபாய் 100 நன்கொடை வழங்கியிருக்கார். பாத்தியா? கப்பு எனக்கு தான் வரணும். என்ன எதுக்கு நீ என்ன பண்ணணும்? உனக்கு கப்பு வாங்கினது நானு. அடி அடி வாங்கினா கப்பா இல்ல. உனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்க. நீ அடிச்சதுக்கு நான் பேசாம இருந்தது காரணம் நான் பைத்தியக்காரன் அல்ல. உன்னை ஒரு நிமிஷத்துல 3ஆம் அடிச்சேன் டவுசர் பாக்கெட்ல வச்சுட்டு போயிருவேன். ஒரு ஆம்பளைய நீ நெஞ்சில கை வச்சு தள்ளி இருக்க. உன்னை விட்டுருப்பனா? விடு, தள்ளிப்போ. உன்னை திருப்ப நெஞ்ச பிடிச்சி தள்ளுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. எனக்கு ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் இருக்குது. ஒரு மயிரும் கொடுங்க போடா. முதல்ல நம்ம தமிழ்நாட்டுடைய பண்பாடு தெரிஞ்சு நடந்துக்க. நீ முதல்ல கலாச்சாரம் தெரியுமா உனக்கு? 5 வயசு பையன் இப்படி ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வரான்னா 50 வயசு கிழவி காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பளை பையன் காலை மடக்கணும். அதுதான் பண்பாடு.
நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வர்றான்னு காலை நீட்டினா பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம். என்ன கொழுப்பு வச்சு போச்சு? வாயை திறந்த மணிக்கு உட்கார்ந்துருக்கு. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ முதல்ல பண்பாடோட நடந்து. நான் பண்பாடோட நடந்துட்டு இருக்கேன். நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா? பிரச்சனைன்னு வந்து பேசிட்டு இருக்கா? நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா? நான் தமிழ்நாடு தான். உன் முகர கட்டை பார்த்தா அவனுக்கு தெரியலையே. ஏன் கொஞ்சம் அடி வைக்கிறதா பேசுறியா? இல்ல, நீ வெள்ளைக்காரி மாதிரி இருக்க. நான் வெள்ளைக்காரி மாதிரி இருக்கேன். இந்த கலாச்சாரம் உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. என்ன கலாச்சாரம்? என்ன பேசுறீங்க? நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுவியா? நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னா என்னன்னு கேளுங்க. வயசுக்கு வந்துட்டியா? பொம்பளை பிள்ளைட்ட என்ன வார்த்தை மனுஷனா நீங்க? பொம்பளை பிள்ளைட்ட ஒரு நாகரிகமா பேசுறதில்ல. வந்தா வந்து சொல்லு, வந்தா வந்து என்ன நீங்க பேச்சு பையன்? அடா நான் சொல்றேன். என்ன அக்கா தங்கச்சி இருக்கா? என்ன அப்படி பேசிக்கிட்டு? சரி விடு. சரி அட நான் டீசெண்டா கேட்கவா? ஓகே. ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். தமிழ்ல கேட்டேன் இங்கிலீஷ் கேட்டோம். அவன் பண்ணிட்டேன். வயசு பண்ணியா? குச்சி கட்டினாங்களா? அப்புறம் குச்சி கட்டாம இருப்பாங்க. உள்ள விட்டாங்களா? எதை? குச்சிய மோகரா கட்டாய பாரு. குடிச்சுக்குள்ள விட்டாங்களா இல்லையா? உள்ள விட்டாங்க, விட்டுருக்காங்க. ஜாமான் போட்டாங்களா? முதல்ல உள்ள விட்டாங்களான்னு கேட்டேன், அப்புறம் ஜாமான் போட்டாங்களான்னு கேட்கிறேன். என்னையா கேட்டுட்டு இருக்க? ஜாமான் போட்டாங்களான்னா போட்டா போட்டோம்னு சொல்லு. குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவான். 3 ஜாமானா? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா போட்டானா? அதுதான் பண்பாடு. இந்த ஜாமான் ஏன் போடுறேன் சொல்லுவாப்பா? வாயிலே பேசுற பேய் பிசாசெல்லாம் நம்மள வந்து தீண்டக்கூடாதுனால அப்படி எழவே வயசு வந்த பிள்ளையா பார்த்து பேய் வந்து பிடிக்கும். பேய் பிசாசெல்லாம் வருங்களா? தீட்டா? அதெல்லாம் தீட்டு. தொட்டா தீட்டா? ஏங்க தொட்டா தீட்டு தான். ஏன் ஒரு மாசம் உங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க? ஏங்க அதெல்லாம் சாமி தீட்டு, அந்த தீட்டு, இந்த தீட்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல தீட்டுங்கன்னு ஒண்ணு இருக்கா? சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் தீட்டும் இல்ல, ஒரு கருமாயும் இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? தீட்டுன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா? நீ வயசுக்கு வந்துட்டா உன்னை கட்டிக்கு போறானே மாமன் மகனோ அத்தை மகனோ இருப்பான்ல, அவனுக்கு சொன்ன வார்த்தை அது. அப்ப சொல்லுவா, டேய் உக்கா மக சடங்காயிட்டா தீட்டு. உக்கா மக வயசுக்கு வந்துட்டா சரி தீட்டு அப்படின்னா எதை தீட்ட சொன்னா? புத்திய தீட்ட சொன்னா. அவளை கட்டி எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி காசு பணம் சேர்க்கறது, எப்படி புள்ள ஊட்டி வைக்கிறதுன்னு தீட்டுறான்னு அதுக்கு தீட்ட சொன்னேன். உங்களை ஒண்ணு உங்களுக்கு தொட்டா தீட்டுனா சொன்னாங்க. முகர கட்டை. நான் கேட்கிறேன், அந்த உலக்கை ஏன் போடுறான் தெரியுமா? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கைய அப்படி தாண்டித்தான் வரணும். தாண்டு அப்படி நின்றுக்க. இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. கிடக்கிற மாதிரி நினைச்சுக்கிறேன். சரியா? கிடக்குதா? அட நினைச்சுக்க கிடக்கிற மாதிரி. அப்ப குனிஞ்சு நீ பார்க்கணும். அந்த உலக்கையை பார்த்தோன்னு உன் மனசு நினைக்கணும், ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல்லு குத்தணுங்கிற உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. தெரியுதா? உலக்க தெரியுதா? உலக்க மாதிரி கிடக்காத, தெரிஞ்சுக்க. விளக்கமாறு போடுறாங்க. ஏன் போடுறாங்க? கூட்டி சுத்தம் பண்றதுக்கு அல்ல. இதுலதான் முக்கியமான காரணத்தை வச்சிருக்கேன். இந்த உலக்கை விட்டுட்டு வேற உலக்கை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. பக்கத்துல கருக்கருவா போடுறா எதுக்கு தெரியுமா? அங்க சொல்லுவாப்பா, குடிச்சு வேலை வாங்குற அளவுக்கு உலக்க மட்டும் இல்ல, ஒரே போடுங்க. அது அதுக்கு அல்ல, இது வேற. இதுக்கு மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கைய தேடன்னு நினைச்சீன்னா உன் புருஷன் உன்னை கருக்கருவால குறை அறுத்தப்படுவாண்டி அப்படி காட்டத்தான் அந்த கருக்கருவா. அதான் தெரிஞ்சுக்க. என்னத்தை தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்த நீ? சரி விடு, மன்னிச்சு விட்டுட்டேன். நீ உடனே மன்னிக்க போ. தந்தி வந்திருக்கா மறுக்கிறடா. நாடக குழுவினரை பாராட்டி கழனிவாசல் சிவானி தச்சு தொழிலகம், சிவானி டிஃபன் சென்டர் சார்பாக ரூபாய் 500 வழங்கி பெருமைப்படுத்துகின்றார் டி மாரியப்பன் ஆசாரி. கழனிவாசலை சார்ந்த அன்புள்ளவர்கள் கலைக்குழுவினை பாராட்டி 500 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். கலை குழுவுக்கு என்று சொன்னால்
கலைக்குழு என்பதும் நானே கலைக்குழு என்பதால் இந்த 500 என்னையே சாரும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி வழங்க நன்றி ஏப்பா அப்படி சொல்றீங்க? சங்குதான் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தா நான் சொல்ல வேணாமா? பி பாண்டி அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. கேப்லானே ஆமா, அதனால அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. பொண்ணு வீட்டு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு. யார் பொண்ணு? நீ பொண்ணு தானே? நான் பொண்ணு தான். அப்புறம் என்ன? மாப்பிள்ளை வீட்டு சார்பாக மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. ஆம்பளை மாப்பிள்ளை தானமா உனக்கு மாப்பிள்ளை அப்படி சொல்றீங்களா? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை நமக்கு மாப்பிள்ளத்தை கழட்டிக்கிறாங்க. என்ன பழக்கமா தம்பி? நீ சிரமப்படுறது எனக்கு மனசு தாங்க. மாம்பழமா? மாம்பழம். நான் பழசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். பழசாதி மாம்பழம்னா இதுல என்ன சாதி மாம்பழம்? மல்கோவா. நல்ல கலரே பார்க்கும்போது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா? ஆனா நான் சாப்பிட்ட மாம்பழங்கள் என்னென்ன தெரியுமா? என்னென்ன? மல்கோவா, புதாத்தா, பங்கனப்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, நீலா, செந்தூரம். இதுல இது எந்த வகை மாம்பழம்? மல்கோவான்னு சொல்லிட்டு. என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 விற்கிறேன். ஒரு பிள்ளையும் வாங்கி. இந்த பயல்கிட்ட கொடுக்காத நீங்க திங்க தெரியாத பயல்கள். ஏப்பா ஏன் நீங்க தெரியாது? மாம்பழத்தை கத்தி போட்டு 4 போட்டு அறுத்து சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். சொல்லணும். அப்புறம் கத்தி போடாம எப்படி? கத்தி படவே கூடாது. கத்தி பட்டா செப்டிக் ஆயிரும். மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும் நான் சொல்லித்தரேன். எப்படி சாப்பிடணும்? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். ஏற்கனவே அது வாயை புலந்துட்டு உட்காந்துருக்கு. அந்த சாறு விழுந்துராதானுங்க. நல்லா கவனமா கையில எடுத்து லைட்டா ஒரு நசுக்கணும். காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். பார்க்கட்டும், இன்னைக்காவது நான் செய்யறதா அது செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும். அந்த ஜென்ம சாவலி அடையட்டும். பாருங்க, நல்லா அப்படி கை வச்சு அதை அடைச்சி வச்சுட்டு ஏங்க நுனியில ஒரு சின்ன கடி கடிச்சிட்டு இப்படி அமுக்கிட்டே ஒழிஞ்சிடும். என்ன செய்ய? மாம்பழத்தை ஊற்றி சாப்பிடுமா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா மேடம். வசையா கூசுது. காலத்துல அன்பானா டிகே அவர்கள் எனக்கு ரூபாய் 100 நன்கொடை வழங்கி மாம்பழத்தை சாப்பிடுமாறு எனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவருக்கு நன்றி. எனக்கு அம்மா தண்ணி நிறைய குடிக்காதீங்க, மாம்பழத்துல தண்ணி இருக்கிறேன். சரி 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 பரவாயில்ல, கொஞ்சமா குடிங்க. ஓவராட்ட மாம்பழத்தை குழப்பம் நல்லா பாருங்க மாப்பிள. வாங்க, குடிச்சிட்டீங்களா? சந்தோஷம். வாங்க. மாம்பழம் வைக்காத ஓமா. ஓகே ஓகே ஓகே. மாம்பழம் வைக்காத அம்மா ஒம்பளத்தை நிறையா சும்மா. எவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டாங்க? வலிக்குதா இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. வெள்ளக்காரனே கை கொடுக்கும்போது 2 முழுக்கு தான் கொடுக்கணும். இவ்வளவு முழுக்கா கொடுக்கணும். 22 முழுக்கு குளிக்கிறேன் வைக்கிறேன். புரியுதா? உன் கையில பட்டாலே அந்த மாதிரி. சும்மா பயப்படாத, நம்ம அண்ணன். டீக்கே ஓகே. அன்பளி கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப டீக்கேன்னா சரின்னு அர்த்தம் தெரியுமா? ஓகே தான் டீக்கே. மாப்பிள்ளை
நான் ருத்ரம் தாண்டா வர போறேன். காலையில ஒர்க் அவுட் பண்ணல, கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். வார்ம் அப் பண்ணிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ஊட்டியில குதிரை மேய்க்கிற மாதிரியே இருக்கேன். இப்படியே தள்ளி என்னைக்காவது அவன் பெட்டியில் ஏறி உட்கார போற நீ. தங்கச்சி வந்து பின்னாடி பிடிச்ச என்ன மாப்பிள்ள? சரி மச்சான், முறை மாறிடுச்சா? எவ்வளோ ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி குறுக்கு இங்கிட்டு போகுது. நான் பேசுறேன், நீ சோத்த திக்கிற இடத்த திக்கிற எனக்கு மச்சான். நான் பேசுறேன் மச்சான், நீ அழகாத பேசலாம் மாப்பிள்ள. இந்தாமா எத்தனை நாளைக்கு என் வீட்டுல சோத்த திக்கிற கிடப்ப போக வேண்டிய அவர்கிட்ட. ஆஹா, நீ எனக்கு அண்ணன் துரோகத்தா பல்கலைக்கழகம் மாப்பிள்ள. தங்கச்சி சீக்கிரம் தள்ளி விட கூட. என்னங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இனிமே நீங்க ரெடி பண்ணி நீங்க பண்ண போறீங்களா? ஆம்பளத்துக்கு காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டா கோச்சுக்க மாட்டேங்க. நீங்க என்ன வேணா கேளுங்க, தப்பா நினைச்சு மாட்டீங்க. நான் தப்பா நினைக்க முடியாது. என்ன பொம்பளை பிள்ளை அதுவே கூச்சப்படாம கேக்குது. நானே கேட்கிறேன். நீ உதுத்த சிரிக்கி ஏங்க, நான் உங்களை ஓப்பனா என்னது ஒன்று கேட்கலான்னு நினைக்கிறேன். என்ன கேட்கிறேன் நீ? அதுக்கு இதுதான் கேட்பியா? சரி விடுங்க, நீங்க கோவப்படுறீங்க. நீங்க வேணா நீ ஓப்பனா ஒரு வார்த்தை கேளுங்களேன். என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? அதாவது ஓப்பனா பேசுனாக்கான நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வர முடியும். நீங்களே கேளுங்க, எது வந்தாலும் மனசுல எதையும் வச்சுக்காம. நானே ஓப்பனா கேட்கவா? உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? கண் ஸ்லிப் ஆகுது, மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. எனக்கு என்ன மேரேஜ் ஆகலை, அப்பிலேருந்து அதை தான் சொல்லியிருக்கேன் மணிமாமாட்ட. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்ன பொண்ணு பார்க்குறாங்க, நான் தான் தள்ளிட்டே வர்றேன். அந்த ஆத்தா அருளே அருள்தான் பார்த்துக்குங்க. இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கும் உங்களெல்லாம் நான் கேட்கவே இல்லை. இனி ஆகாது, அவ்வளவுதான். ஐயோ, லூசுக்கெல்லாம் பொண்ணு தரமாட்டாங்கடா. உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? சரி, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க. வேமா காதல பண்ணுங்க. மணியாச்சியோ பண்ணியா, எனக்கு வேலை இருக்கியா? இப்படி பண்ணா காதல் வராது, கடுப்பு தான் வரும்.
சீக்கிரம் பண்ணி எனக்கு வேலை இருக்குன்னா காதல் எப்படி வர? இன்னைக்கு நீ இதை சொல்றவ நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து சீக்கிரம் பண்ணி எனக்கு வேலை இருக்குன்னா நான் கடுப்பாயிருவேப்பா. எனக்கு கொஞ்சம் டைமிங் இருக்கு. ரொம்ப இருக்குமா? நான் உங்களை லவ் பண்றேன். சிரிக்காத நீ. வதனமே சந்திர பிம்பம்மா அடிக்க வராங்க இந்த மாதிரி காதல் பண்ணா. வாங்க நான் ப்ரெஸ்ஸா பண்றேன். நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. முத்து நடினத்தினங்கள் தெரிக்கும் கண்ணாடி சுமையானது நீ பாதி நான் பாதி கண்ணி அருகில் தூங்காது கண்ணி. செல்லகுட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் தாமதிக்க முடியாது, என்னால தாமதிச்சு இருக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு தான் நான் காத்துக்கிட்டே இருக்கிறது? கல்யாணத்தை முடிக்கும். என்னது வேலையா பாருங்க, அந்த வேலை யார? இந்த மேட்ச்ல நான் ஒரு ஆள் தான் விளையாடுவேன், நான் ஒரே ஆள் தான் ஜெயிப்பேன். இதுல வேற யாரும் கூட நுழையப்படாது. சரியா? நீ என்ன பண்ற? இது ஆணி மாசம் ஆயிப்போச்சு, அடுத்து ஆடி பிறக்க போகுது. இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது. காதலுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது, கல்யாணத்துக்கு இருக்கு. ஆவணி மாசம் கல்யாணம், அது வரைக்கும் நான் என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமா சரி, இதை முடிச்சுட்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. ஐயப்பன் அடுத்த வருஷம் கூட வரேன்னு சொல்லிக்கிறேன். நான் இதை தள்ளி போட முடியாதனால இன்னி தள்ளினாக்கா இப்போ நம்ம கடுப்பு புறப்பட்டு போயிடுவேன். ஆனால் கல்யாணம் தான் ஆவணி மாசம் ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம், நாடகத்துக்கு வந்திருக்கோம். தெரியும், இங்க எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவேன். எப்படி? கரெக்டா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் 3 to 4 அந்த நேரம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்.
அப்பதான் நாரதரும் வள்ளியும் தர்க்கம் கடுமையா இருக்கும். நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏய் ராஜபாடிகர் உள்ள படுத்திருப்பார்ல, அவர் ஆயிருக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வெளியில போயிடுவார். மணியண்ட பிரபு மாமா உள்ள வருவார்ல, வரமாட்டான். யா அவனுக்கு ஃபேனுக்கு வருவான்னா ஃபேன் வாங்கி கொடுத்துட்டு பாரதி என்ன கட்டே வேலை வைப்பார்ல, அவன் கட்டையும் வேலை பார்க்கலாம் கொட்டையும் வேலை பார்க்கலாம். உள்ள வரக்கூடாதுன்னா 500 ரூபா காசு கொடுத்துருக்கேன். ஆடோண்டு சூரியனை டீ குடிக்க உள்ள வருவாங்கல்ல, அவனை பத்தி பிரச்சனையே இல்லை. யா டீயை கொடுக்கும்போது ஒரு கட்டிங்கை கலந்து கொடுத்துட்டான்னா அங்கனே காலப்பழத்தை கிடப்பேன். அண்ணன் தாளம்பூர் அண்ணன் சீன் மாத்த வருவாங்கல்ல, அவர் சீன் மாற்ற மாட்டார். யா நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்லும் போதே அவர் சீன் மாற்றுவார். அது வரைக்கும் அவர் மாற்ற மாட்டார். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் இன்னைக்கு. என்னங்க? என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையாக இருந்து என்ன பாரு, என்னுடைய 64 டைப்புக்கு நீ ஈடு கொடுத்து அதுல நீ ஜெயிச்சு நீ பாஸ் ஆனாதான் உனக்கு தாலி கட்டுவேன். ஐயோ அப்ப என் வாழ்க்கை அதோட வளர்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்க, என்னுடைய 64 கலைகளுக்கும் ஃப்ரண்ட் பேக்கு டாப்பு எல்லாத்துக்கும் நீ ஈடு கொடுத்து எலுமிச்சம்பள மாலையை கழுத்துல போட்டு நீ வரணும். ஒரு தாலி கட்டுவேன். அதுல நீ பாஸ் ஆகணும். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்களா? அந்த வார்த்தை சொல்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்களா? நான் கண்டிப்பா பாஸ் ஆவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்களா? எப்படியாவது தக்கி முக்கி நக்கியா 35 மார்க் வாங்கிடுவேன். வாங்குவேன். ஓ வாங்கலைனா என் பேரை மாத்திட்டாங்களா? எப்படியோ காசு வந்தாச்சு. பாருங்களே உனக்கெல்லாம் அதா போனே. பிபிஎஸ் பாண்டி, டிகே, மஞ்ச காமாலை யாருக்கு? ஓ வைத்தியமா? தெளிவா சொல்ல வேணாமா? வெள்ளச்சாமிட்ட மருந்து வாங்க வந்தப்ப அப்படியோ மஞ்ச காமாலை சுந்தர், டிஎன்ஜிபி ராஜா முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாடுமாறு அன்போடு 100 ரூபாய் எனக்கு அளித்திருக்கிறார். இந்த பாடலை என்னை விட என் மகன் மணிகண்ட பிரபு மிக அருமையாக பாடுவார். எனவே அந்த பாடலை அவர் பாடுவார். அன்பளிப்பு யான் பெற்றுக் கொள்வேன் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஏய் என்ன நான் சொன்னதுல பாஸ் ஆயிருவியா? அட்டம் இல்லாம பாஸ் பண்ற ஒரே பத்தி எனக்கு இதுதான். நீ பாஸ் ஆயிருவியான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. சரி நான் ரெடியா இருக்கேன். வா. இல்ல நான் இப்ப ரெடியா இருக்கேன். வாயா. சைலன்ட் சரியில்லை. நீ முதல்ல பெயிலே ஆகலான்னு கேட்டேன். இல்ல நான் ஒரு புலம் தள்ளி போடுவா. போடா என்ன நீ பாஸ் ஆகுறியா இல்ல நான் பாக்குறேன். நீ வா. நல்ல குடும்பம். சரி போ. நான் என்ன சொல்றேன், இப்போ அடுத்த மாசம் ஆவணிலே வச்சுக்கிடுவோம். நீ ரெடியா இருக்க? நான் இல்லைன்னு சொல்லல. நான் ரெடி ஆகிட்டு வரேன். நான் எப்பவே ரெடி. அவன் செட்டுக்கு போய்க்க அவனுக்கு தெரியாது. போயிட்டா போயிடுச்சு அவ்வளவுதான். எங்க போயிடுவா? எங்க போயிடுவா? படுதாக்குள்ளதான் இருப்பா. என்னமோ அவன் நினைச்சு தான் என் மனசு இப்படி தவிக்குது. இருந்தாலும் நான் முட்டா போயாவே வாழ்ந்துட்டேன். ஒரு மூடன் கதை சொன்னார், என் கதை இது காலம் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னார், என் கதை சமசங்கள் எல்லாம் காதலில் தோல்வியற்றவிதான் போல இருக்கிறது. பெண்மை படுத்தாதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்மை படுத்தாதே, பெண்மை படுத்தாதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே.
உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. நம்மை மறைமற முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. நன்னை உடைத்தாரே